இந்த வீடியோ கொஞ்சம் கவனமா பாருங்களேன். ஒரு சயின்டிஸ்ட் ஒரு பசியோட இருக்க கழுகு கூட்டத்தை ஆபத்தே இல்லாத தனி தீவுல விடுறாரு. அங்க சாப்பிடுறதுக்கு எந்த குறையும் இல்ல. இதுதான் சொர்க்கம் நினைச்சா அந்த கழுகுகள் பறக்கிறதே மறந்துடுச்சு. ஏன்னா உட்கார்ந்த இடத்துலயே சாப்பாடு. முன்ன மாதிரி கஷ்டப்பட்டு ஒருவேளை சாப்பாட்டுக்கு வேட்டையாடணும், அலையணும், திரியணும், பறக்கணும்னு எந்த அவசியமும் இல்ல. ஜஸ்ட் ஈட், ஸ்லீப், ரிப்பீட். வேலைக்கு சாப்பாடு, சுகமான தூக்கம், காட்டு மிருகங்களே இல்லாதனால எந்த பயமும் அச்சுறுத்தலும் இல்ல. படுத்தா நிம்மதியான உறக்கம். இந்த சொகுசுக்கு பழகின கழுகுகளை தூரத்துல இருந்த சயின்டிஸ்ட் மட்டும் நல்லா நோட்டம் விட்டுக்கிட்டே இருக்காரு. நாட்கள் கடக்குது, வருடங்கள் ஓடுது. அந்த சயின்டிஸ்ட் நினைச்ச மாதிரியே அந்த கழுகுகள் எல்லாம் சுகத்துக்கு பழகி இப்போ அதோட தசைகள்ல இருக்க பலத்தை இழந்து நான் தான் கழுகுனே மறந்து நல்லா கொழுகொழுன்னு பிராய்லர் கோழி மாதிரி உட்கார்ந்து இருக்குங்க. முன்னாடி எல்லாம் வானத்தை தாண்டி பறக்கிற இந்த கழுகுகளால இப்போ ஒரு கல்ல கூட தாண்டி பறக்க முடியல. ஆனா இந்த கூட்டத்துல இருக்க ஒரு வயதான கழுகுக்கு மட்டும் நான் வீக்கா இருக்கேன்ற விஷயத்தை ஏத்துக்கவே முடியல. அதனால அந்த சயின்டிஸ்ட் வச்சிருக்க சாப்பாடை கவிழ்க்குது. நம்மளோட உடல் எடை பெருகிட்டு இருக்குன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியுதான்னு ஓங்காரம் விட்டு ஓசை எழுப்ப ஆரம்பிக்குது. ஆனா இதை கேட்ட அந்த கூட்டத்துல இருக்க எல்லா கழுகுகளும் டே பூமரே ஓரமா போடா, போட்ட போறோம் அப்படின்னு போட்டு மீதி மீதி மீதின்னு மிதிச்சு அது அவமானம் தாங்காம அந்த காட்டை விட்டு பறந்து போயிருச்சு. நாட்கள் கடக்குது, வருஷங்கள் ஓடுது. இப்ப அந்த சயின்டிஸ்ட் நினைச்ச மாதிரியே அந்த தீவுக்குள்ள 5 சிறுத்தைகளை இறக்கி விடுறாரு. இதை பார்த்த அந்த கழுகுகளோ எப்படியாச்சும் தப்பிக்கணும்னு முயற்சி பண்ணுது. தன் சிறகுகளை சாகுற மாதிரி அடிக்குது. ஆனா அதால 2 இன்ச்சுக்கு மேல பறக்கவே முடியல. இதை பார்த்த அந்த சிறுத்தையோ அடடா இன்னைக்கு ஒரு புடி அப்படின்னு சொல்லி அந்த கழுகு கூட்டத்தையே முடிச்சிட்டாங்க. இதுக்கு பேர் தான் சைக்காலஜில கம்ஃபர்ட் ஜோன் ட்ராப்னு சொல்றாங்க. ஒன்னு சொல்ற நண்பா, நல்லா கேட்டுக்கோங்க. உங்க கம்ஃபர்ட் ஜோன்ல கிடைக்கிறது சுகம் நினைச்சீங்கன்னா அது சத்தியமா இல்ல, அது உங்க வாழ்க்கையோட சாபம். அதனாலதான் இந்த உலகத்துல இருக்க ரிச்சஸ்ட் பீப்புள் எல்லாமே அண்டர் டாகா இருக்காங்க. அதாவது தலைமுறையிலேயே முதல் பணக்காரர். ஏன்னா அப்படிப்பட்ட நமக்கு தான் பசினா என்னன்னு தெரியும், வலினா என்னன்னு தெரியும், கஷ்டம்னா என்னன்னு தெரியும். ஆனா நம்மள பல பேர் இந்த கழுகுங்க மாதிரியே வேலைக்கு சாப்பாடு, ஜிம்முக்கே போகாம அமைதியா வீட்டுல தூங்கிட்டு கண்டதை சாப்பிட்டு நாளைக்கு பாத்துக்கலாம் விட்டுக்கிட்டே இருக்கும். நண்பா, இப்போ நீ இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு நொடி கூட உன் கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்க கூடாது. உன்னோட கரண்ட் பிசிக்கலையும் நீ அச்சீவ் பண்ண போற கோலையும் இந்த கமெண்ட் செக்ஷன்ல போட்டோவாவோ எழுத்தாவோ எழுதிட்டு இன்னும் எண்ணி 3 மாசத்துல உன்னோட பிசிக்கையும் உன் கோலையும் நீ அச்சீவ் பண்ணி காட்டுற. நான் நம்புறேன் கண்டிப்பா ஜெயிப்பேன். இந்த வீடியோ யாருக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறீங்க அவனுக்கு ஷேர் பண்ணிட்டு உன்னோட வாழ்க்கையில நீ தொடர்ந்து ஜெயிக்க இந்த வாழ்க்கை பாடங்களை தினமும் சொல்றேன். என்ன ஃபாலோ பண்ண மறந்துடாத.